guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு யோசிச்சோம் guys. அதுதான் பார்ட்டிஸ் சமையல். பார்ட்டிங்களோட சேர்ந்து கிராமத்துல வந்து இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரோட நம்ம சமைக்கிறது தான் guys. வாங்க வீடியோக்குள்ள போலாம். guys, நம்ம நாட்டுக்கோழி கிரேவிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம் வாங்க. guys, black pepper எடுத்தாச்சு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப் எடுத்தாச்சு guys. அப்புறம் சில்லி பவுடர், மசாலாவோட ஸ்டார்ப்பும் எடுத்துக்கோங்க கைஸ். கோரியாண்டர் பவுடர் எடுத்துக்கலாம் கைஸ். அதுக்கடுத்து வந்து சோம்பு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் கைஸ். அதுக்கடுத்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. நான் மஞ்சள் வந்து நார்மலாக எடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் அரைச்சி கூட எடுத்துக்கலாம் பவுட்ரு. அப்புறம் சிக்கன் மசாலா மறந்துடாதீங்க கைஸ். சிக்கன் பவுடரோட கரம் மசாலா வேணால் சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் கைஸ். அதுக்கடுத்து ஆனியன் எடுத்துருக்கேன். குட்டி வெங்காயமும் எடுத்துக்கலாம், இல்லை பெருசும் எடுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். அப்புறம் தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க கைஸ். அதுக்கடுத்து கடைசியாக நம்ம தூறதுக்காக புதினா கொத்தமல்லி எடுத்துக்கிறோம் கைஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், நீங்கள் வேறு எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம் கைஸ். போதுமா ஆண்டி? இந்த அரிசி கொஞ்சம் ஊற்றுங்க. இரு நோண்டிக்கதா நான் கொடுக்குற மாதிரி. கைஸ், நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கைஸ். ரைஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் கைஸ். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், நல்லா கிண்டுங்க. எல்லாம் சில டைமுக்கு அடி பிடிச்ச மாதிரி இல்லை கறிக்கிற மாதிரி ஆயிரும், அப்புறம் டேஸ்ட்டே மாறும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க கைஸ். வெங்காயம்லாம் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். தடவி நெருப்பில் காட்டிடலாம். நெருப்பில் காட்டி கைஸ், வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் கைஸ். தக்காளி நல்லா மசிச்சுன மாதிரி ரொம்ப சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வாட்டிட்டு அப்புறமா கழுவிக்கலாம். கோழியை வாட்டுறோம். கோழியை வை வை. என்ன சொல்ல? கோழியை நறுக்க போகிறோம். எங்க இருக்கு நீ பாட்டில பிடிச்சிட்டு இருக்கிற முடியிருவா? அதுதான் ஊற்றிட்டு கல்லு போட்டால் போதும். கறி அள்ளி போடுறோம். நல்லா கழுவிட்டியா கைஸ்? நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கைஸ். எல்லாம் ஒரு வழியாக பண்ணி குழம்பு கூட்டிட வேண்டியதான். குழம்புக்குமா கைஸ், நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் கைஸ். நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கைஸ். நம்மளுக்கு தேவையான அளவு மல்லி சேர்த்துக்கலாம் கைஸ். கைஸ், நம்மளுக்கு அடுத்து தேவையான அளவு உப்பு தூவிக்கலாம் கைஸ். கல் உப்பு தூவிக்கலாம், நார்மல் பவுடர் உப்பு தூவிக்கலாம் கைஸ். அடுத்து லைட்டாக புதினா போட்டு இப்போனா கறிக்கு ஒரு அரோமா கிடைக்கும். மிளகுத்தூள் நுணுக்கி கொள்ளமா? மிளகுத்தூள் ரைஸ் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு
லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் அரோமா கிடைக்கும் சிக்கனுக்கு. அடுத்து தண்ணி ஊற்றி வச்சுனாங்க. அடுத்து நல்லா ஒரு கிண்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுங்க. கொதி வந்தால் இதாகிருக்கும். ரைஸ் நம்ம இலையை வெட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கெட்டுக்கு குழம்பு கிரேவி அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ போய் பார்ப்போம். ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக மேலே சிக்கன் பவுடர் தூவி சிக்கன் மசாலா லைட்டாக தூவி விட்டு ஒரு கிண்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் மசாலா தூவி விட்டுவாங்க. அடுத்து நல்லா ஒரு கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை பார்த்தா நல்லா இதாக இருக்கும். தண்ணி ஊற்றுப்பா போதுமா? சாப்பாடு இறக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். ரெண்டும் இதோ டைம் ஆகிடுச்சு. சாப்பாடு இறக்கிற வேண்டியதான். இந்த வெந்துருச்சுப்பா. இந்த இறக்க வேண்டியதான். மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியதான். வருது. ரைஸ் முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் இறக்கி மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலையை போட்டுக்கலாம் கைஸ். அப்பா வாசம் தூக்குது கைஸ். சீக்கிரமாக சாப்பிட்ற வேண்டியதான். பசி அப்படி எடுக்குது. இன்னொரு பக்கத்து சாதமும் இறக்கியாச்சு. லைட்டாக ஆறட்டும்னு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னு பாருங்க. நாக்கில் எச்சி ஊறுது. செம்மையா இருக்கு. கூப்பிடலாம்ப்பா. தம்பி ஏய் வாங்கல. அப்பா சங்கரிக்கு அந்த இலையை குடிச்சு கொடு. நல்லா இருக்கு. அருமையாவும் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு.